அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் அக்டோபர் மாதத்தில் இவை நடந்தே தீரும், தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதே சமயம் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் எந்தெந்த நிகழ்வுகள் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் குருவின் உச்சம் உள்ளிட்ட பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தனஸ்தானத்தில் வலம் வருகிறார். பிறகு தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியான புதன் தனஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறது. புதிய முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். புகழ்பெற்ற நபர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு பின்புலமாக அமைவதோடு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீடு, நிலம், வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய கூறுகள் நிறைவாக உண்டு. சோர்வுகள் நீங்கக்கூடிய வகையில் விரைவாக பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் நாதர் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆனால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் விரயத்தில் கேது இருப்பது உள்ளிட்ட சில கிரகநிலைகளின் அமைப்பால் இவற்றை தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் வீண் விரய செலவுகள் என்று சொல்லக்கூடிய செலவுகளை தவிர்க்க முடியாத சூழல் உண்டு. வீண் விரய செலவுகள் அதிகரிப்பதோடு எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகளும் தடை தாமதங்களும் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. எனவே இந்த வேளையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை. ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது விரயத்தில் அபரிவிதமான ஆற்றலை வெளிக்கொணரக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீண் விரய செலவுகள் உயரக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல விரய செலவுகளை நிச்சயமாக தவிர்க்க முடியும். அதோடு மட்டுமல்லாது அலைச்சல் அதிகரிக்கும், பயணங்கள் அதிகரிக்கும், உடல் சோர்வு அதிகரிப்பதோடு ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே அது போன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது பல சிரமங்களையும் தடைகளையும் உறுதியாகவே விலக்கி நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை வலுவாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே வேளையில் திடீர் செலவுகள் ஏற்படலாம். உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் திடீர் செலவுகளை தவிர்க்க முடியாத ஒரு சூழல் உண்டு. கடன் வாங்க வேண்டிய சூழல் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே கூடுதல் கவனத்துடன் இருங்க. முதலீடு செய்வதற்காகவோ அல்லது தேவையற்ற பணிகளுக்காகவோ திடீர் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் அவற்றை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி உறுதியாகவே வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அபரிவிதமான மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் சிறு வளர்ச்சி ஏற்பட்டாலும் கூட உங்களை கண்டு போட்டியும் பொறாமையும் கொள்வதற்கான சூழல் நிறைவாகவே ஏற்படுகிறது. கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள். அந்த வகையில் கண் திருஷ்டி காரணமாக பல சிரமங்களை சந்திப்பதற்கான சூழலும் உண்டு. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நிச்சயமாக அதிரடியான மாற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். எனவே கவனத்துடன் இருந்தால் போட்டிகளையும் பொறாமைகளையும் தவிர்க்கக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்பட முடியும் கன்னிராசிக்காரர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. அதே வேளையில் இந்த தருணத்தில் குரு பகவான் லாபத்தில் உச்சம் பெற போகிறாருங்க. குரு லாபத்தில் உச்சம் பெறுவது என்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபத்தில் உச்சம் பெறுவது நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்ப பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும். மனக்கலப்பமும் கவலைகளும் இந்த தருணத்தில் மறைவதோடு வாழ்க்கை துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் விலகி ஒற்றுமை கிடைக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது. எந்த காரணத்தை நினைத்தாலும் நினைத்ததை சரியான முறையில் செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உண்டு. எந்த காரணத்தை முன்னிட்டும் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்போ சந்தர்ப்பமோ இந்த வேளையில் இல்லை என்பதை குரு பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். குரு லாபத்தில் அதிசாரமாக அமர்ந்தாலும் அமோகமான நன்மை கிடைக்கும் அற்புதமான வாய்ப்பாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எதிர்பார்ப்பதை காட்டிலும் லாபம் உயரும் தருணமாகவும் பல வெற்றி வாய்ப்புகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது அண்ணன் தம்பிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைகும். விலகி சென்றவர்கள் உங்களை புரிந்து கொண்டு மீண்டும் உறவு பாராட்டக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க போகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் சிறு முயற்சி
கூட நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் பெரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக கன்னிராசிக்காரர்கள் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. சப்தமத்தில் வலுவாக வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க சனி வக்ரம் பெற்ற அமைப்பில் வலம் வருவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குதல் போன்ற காரியங்கள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. குடும்பத்தில் மீண்டும் பழைய பிரச்சனைகள் தலைதூக்கிய நிலையில் அவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைவாக அமையும் ஒரு அற்புதமான வேலையாக அமைந்திருக்கிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது. தடை தாமதங்களை தகர்த்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் புதிய பாதை சனியின் அமைப்பால் உண்டு. யோகஸ்தானத்தில் ராகு இருப்பதால் எந்த காரியத்தை தொட்டாலும் மிகப்பெரிய அளவில் அமோகமான யோக வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாகவே உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோகம் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் முக்கியமாக உங்களை தேடி வருகிறது. சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல வெற்றி வாய்ப்புகளை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கும். கேது விரயத்தில் இருப்பதால் அலைச்சல் தவிர்க்க முடியாத ஒன்றாக தான் பார்க்கப்படும். ஆனால் எதிர்மறையான சிந்தனைகளை விளக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல மாற்றம் கிடைக்கும். எதிர்மறையான சிந்தனைகள் இல்லை என்றாலே இந்த அக்டோபர் மாதம் அமோகமான மாற்றத்தை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது விரயத்தில் இருக்கும் சுக்கிரன் ஜென்மத்திற்குள் நுழைகிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் வருவது சற்று வரவேற்கத்தக்க அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் ராசியின் நீச்ச அதிபதியாகவும் 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். தனாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மத்தில் நீச்சம் பெறுகிறார். எனவே இந்த வேளையில் குடும்பத்தில் குழப்பம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே குழப்பத்தை தவிர்க்கக்கூடிய வகையில் சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது. அதே போன்று இந்த தருணத்தில் மிக முக்கியமான பெரிய நபர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களால் பிரச்சனைகள் வரலாம். எனவே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பெண்வெளியில் சில பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கவனத்துடன் இருப்பது நல்லது. மட்டுமல்லாது ஜான் ஏறினாலும் முலம் சறுக்கும் என்ற சூழல்தான் இந்த வேளையில் சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் ஏற்படுகிறது. எனவேதான் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி எழுதாலும் சில நிகழ்வுகளை தவிர்க்க முடியாது. எனவே சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் தவிர்க்க முடியும். மேலும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான புதன் சிறப்பான மாற்றத்தை வெற்றியை உரைத்தான 3இல் ஏற்படுத்துகிறார். இந்த வேளையில் சூரியன் ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானத்தில் நுழைகிறார். பிற்பகுதியில் ஜென்ம ராசியிலும் பிற்பகுதியில் தனஸ்தானத்திலும் வலம் வருவதால் பல்வேறு வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை ஜென்மத்தை விட்டு விலகும் சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சூரியன் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட எதிர்பாராத அலைச்சல்களும் சிரமங்களும் கட்டுக்குள் வருவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது மங்களக்காரகரான செவ்வாய் ஜென்மத்தில் சூரியன் இருக்கும்போது தனஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த மாதத்தின் இறுதியில் தைரியத்திற்குள் நுழைகிறார். செவ்வாயின் அமைப்பு மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக முக்கியமான திருப்பங்கள் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைவதோடு கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை ராசியின் ஆதர் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல், புதிதாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நடத்துதல் போன்ற அனைத்தும் செவ்வாயின் அமைப்பால் நிறைவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கைகூடுகிறது. சற்று கவனத்துடன் இருந்தால் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு மங்கள யோகம் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தில் மிகவும் அதிரடியான வாய்ப்புகளை உருவாக்க சந்திரன் 12 இடங்களிலும் வலம் வருகிறார். நன்மை தீமை கலந்த அமைப்பை தான் முழுவதுமாக ஏற்படுத்த போகிறாருங்க. எனவே சந்திரன் சாதகமாக இருக்கும் போது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அஷ்டமத்தில்
காலகட்டத்தில் இருக்கும்போது அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பூலோகநாதர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.